எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? பணியாதே இது வாசல் காவி பரிவாரமே வெளியேறு. எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? மண்புடத்தில் நீர் எடுத்து பாட்டன் வளர்த்த சோலைகளே, பாட்டில் வளர்ந்த சோழர்களே, வேர்வை குழியை விதையாய் ஏற்று விளைந்து நிற்கும் கழனிகளே, விளைந்து நிற்கும் கழனிகளே, தீர்க்கும் பசுமை எல்லாம் பாலையாக்கிய பாவிகளே, பாலையாக்கிய பாவிகளே, எங்க வாய்க்கால் எங்க வயல்கள் எல்லாம் எரியுது கண்ணெதிரே. எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? எரிவாயு எழுந்து வந்து அனல் காற்றாய் வீசுதடா. அனல் காற்றாய் வீசுதடா. எரிவாயு எழுந்து வந்து அனல் காற்றாய் வீசுதடா. அனல் காற்றாய் வீசுதடா. வெயில் தாங்கி வளரும் பனையே வேர் கருகி சாகுதடா. வேர்கருகி சாகுதடா. ஆறு குளங்கள் நீரம் வற்றி தாகத்துக்கு ஏகுதடா. ஆறு குளங்கள் ஈரம் பட்டு தாகத்துக்கு ஏங்குதடா. உறவாய் நாங்கள் வளர்த்த மாடு உயிர் நிலைத்து சாகுதடா. உறவாய் நாங்கள் வளர்த்த மாடு உடல் இழைத்து சாகுதடா. எங்க வாய்க்கால் மண்ணை தியாகம் செய்ய சொல்லும் மகனை மண்ணுக்கு இரையாக்கிடடா. எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? கதிராமங்கலம் ஊர் முழுக்க புதராய் முளைத்த காய்ச்சிகளே, புதராய் முளைத்த தாலிகளே, கதியத்தை சுடுகாடாட்டும் கழுதை பறக்கும் பாவிகளே, கழுதை பறக்கும் பாவிகளே, நீதி நேர்மை நியாயம் எல்லாம் மீத்தேன் தீயில் எரிகிறதே. ஜெயம் நியாயம் எல்லாம் மீத்தேன் தீயில் எரிகிறதே. மக்களாட்சி வழக்க வேண்டாம். மண்ணை காப்போம் வீதியிலே. எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? மண்ணை காக்கின்ற போராட்டம், வாழ்வாதாரத்தை காக்கின்ற போராட்டம் இந்தியா முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சமீபத்தில் ஒன்று தெரியும், அதுதான் ஓராண்டுக்கு முன்னதாக 2022 தொடங்கி 23 இறுதி வரைக்கும் நடந்த ஒன்னே கால் ஆண்டு நடந்த போராட்டம். அது வேளாண்மை சட்டத்துக்கு எதிரான போராட்டம். வேளாண்மை சட்டம் என்ன சொல்லுது? நீங்க நமக்கு கிடைத்ததை பறித்து கொண்டு அதை மீட்கின்ற போராட்டம். அதே போல விவசாயிகள், அது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு சோறு போடுவதற்காக நம்ம கைக்கு தரப்பட்ட தொழில் விவசாயம். அது ஆனால் இந்த விவசாயத்தை இனி விவசாயிகள் கைக்கு கிடையாது, அதை பிடுங்கி அம்பானி கைக்கு அதானி கைக்கு தருகின்ற ஒரு திட்டம் தான், ஒரு சட்டம் தான், 3 சட்டம். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்க, கல்டிவேஷன், அதே போல ப்ரிப்பரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். விவசாயம் பண்றது, அதே போல நெல்லை கொள்முதல் செய்யறது, அதுக்கப்புறம் நெல்லை விநியோகம் செய்வது மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக. இந்த 3 பணியையும் கடமையும் விவசாயியும் அரசாங்கம் ஏற்றிருந்தது. ஆனால் இந்த 3 சட்டம் என்பது இனி விவசாயிகள் பண்ண வேண்டிய பதிலாக இனி விவசாயத்தை அதானி செஞ்சா போதும், அம்பானி செஞ்சா போதும். நிலங்கள் பிடிக்கப்படுது. சொல்ல போன நிலங்களுக்கான சப்போர்ட் குறைக்கப்பட்டு நிலங்கள் தரிசாக்கப்படுது. தரிசாக்கி நமக்கு ஒரு மணலை உருவாக்கப்படுது. இனிமே அதை வேண்டாம் என்கிற மணலை உருவாக்கி அது அம்பானிக்கு அதானிக்கு கொடுத்து விட்டார். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இந்த சட்டத்தின் மூலமாக அம்பானிக்கு தாரை வார்க்கப்படுது. இனி நிலங்கள் கிடையாது. இனி விவசாயி யாரு? நீங்களோ நாங்களும் கிடையாது, அம்பானியும் அதானியும் தான். அதே போல கொள்முதல் செய்வது அரசாங்கம் பண்ணிட்டு இனி அரசாங்கம் கிடையாது. அதான் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச இந்த ஆதார விலையை அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்துச்சு. இனி கொள்முதல் பண்றது அரசாங்கம் கிடையாது, அம்பானி தான் பண்ணுவான். தனியா இந்த கமிஷன் ஏஜென்ட்கள், கமிஷன் அவன் தான் பண்ணுவான், தனியார் தான் பண்ணுவான். எனவே அவன் தீர்மானிக்கிறதா, அரசாங்கம் தராது. இந்த நிலைமையில் தான் அதற்கு எதிராக
ஒரு 1.25 ஆண்டு போராடினார்கள் டெல்லியில. கோடிக்கணக்கான பேர், விவசாயிகள் மட்டுமல்ல, தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லோருமே தங்களோட குடியை மாற்றிக் கொண்டார்கள். டெல்லி சாலையில இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் அந்த போராட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த மக்களுடைய போராட்டத்தை ஆதரிப்பதற்காக போராட்டம் துவங்கி 10 நாள்ல மக்கள் கலை இலக்கிய கழக தோழர்கள் அங்கே சென்று வந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அவர்களுக்கு தருவதற்கு இவங்க கையில் ஒண்ணு இல்லை, ஆனா ஒன்றே எடுத்து சென்றார்கள். அது ஒரு பாடல். மக்கள் கலை இலக்கிய கழகம் ஒரு பாடலை எடுத்து சென்றது. ஒரு பாடல் டெல்லியில 14 சேனல்கள்ல டெல்லி மக்களுடைய போராட்டத்தை ஆதரித்து 14 சேனல்களில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு தமிழ் பாடல் என்று சொன்னால் அது மக்கள் கலை இலக்கிய கழகம் எழுதிய டெல்லி செலோ டெல்லி செலோ இந்தியாவே இந்தியாவே டெல்லி செலோ என்கிற பாடல். டெல்லி செலோ டெல்லி செலோ டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ பசும்பொயலை பாதுகாக்க டெல்லி சலோ பொயலை பாதுகாக்க டெல்லி சலோ உழவை பாதுகாக்க டெல்லி சலோ உழவை பாதுகாக்க டெல்லி சலோ தருணம் அமையாது புதிய வரலாறு தயங்கி ஒதுங்கால் டெல்லி சலோ டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி चलो दिल्ली चलो दिल्ली चलो இந்தியாவே இந்தியாவே டெல்லி செலோ. சாலை குறுக்கே பெரும் பாறைகள் ராணுவ போலீஸ் பேரிகார்டுகள் தடைகளை மீறி தலைநகர் நோக்கி 1.5 கோடி ஏற்கலப்பைகள் இந்த உலகமே இதுவரை கண்டிராத பெரும் உழவர் பேரணி டெல்லி சலோ உழவர் பேரணி டெல்லி சலோ பிறந்த பஞ்சாப் மண்ணில் சிகப்பு மொழிகிறது டெல்லி சலோ டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ மோடி அமித்ஷாவின் காவி கண்களை மூடுது அச்சம் டெல்லி சலோ மூடுது அச்சம் டெல்லி சலோ உழவர் போராட்ட தீயில் பணியும் வருகிறது டெல்லி சலோ பணியும் வருகிறது டெல்லி சலோ மாதங்கள் பல நீண்டாலும் பணியாது தலைப்பாக டெல்லி சலோ தலைப்பாக டெல்லி செலோ. அங்கு தாவி கார்ப்பரேட் சோசிச மொழிக தேசிய கீதம் டெல்லி சலோ டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ பருவமழையால் பயிர் விளைந்ததா மௌனம் காப்பதோ தமிழகமே தமிழகமே ஓட்டி அறுவடைக்கு கணக்கு போட்டு நடக்குது கொள்முதல் நாடகமே நடக்குது கொள்முதல் நாடகமே இந்த காவி அடிமைகளின் பேச்சை நம்பாதே அடிமைகளின் பேச்சை நம்பாதே, இந்த காலை கொடும் வெள்ளம் ஒதுக்கி செல்லாதே அலை தொடும் வெள்ளம் ஒதுங்கி செல்லாதே. டெல்லி கட்ட கண்ட தமிழகமே இன்று டெல்லியை நோக்கி செல்லோ 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 டெல்லி செல்லோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி செல்லோ டெல்லி செல்லோ டெல்லி செல்லோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி செல்லோ டெல்லி செல்லோ டெல்லி செல்லோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி செல்லோ எடடா ரத்தம் கொதிக்குதடா, இந்த சட்டம் சட்டாரும் தடுத்தா வெட்டி எறிந்திடடா. பெட்டரி மலடடா எடடா ரத்தம் கொதிக்குதடா, இந்த சட்டமும் சட்டாரும் தடுத்தா வெட்டி எறிந்திடடா. வானம் வரை விரிந்த வயல அண்டையாட உழுதான், ஆண்டவன படைச்சான் அடுமலை நதிய அந்த அண்டவன படைச்சான். பகுத கப்பலிலே அதை எந்த ஈசன் வந்து தடுப்பான். ஒரு தலைமுறையை தாயாகி காத்த மலைகளடா, அந்த தாய் உரண்ணிய நாடு துடிக்கிற சத்தினி கிளியடா. இந்த இப்ப அவங்க பாட்டு பாடினாங்க, டெல்லி செலோ டெல்லி செலோ டெல்லிக்கு செல்லுங்கள் தானே, டெல்லிக்கு செல்லுங்கள். டெல்லி என்பது விவசாயிகள் போராட்டத்துக்கான ஒரு எபி சென்டர் மட்டும் இல்ல, பதிலாக இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் காவி பாசிஸ்டுகள் ஆகிய பிஜேபியை வீழ்த்துகின்ற ஒரு எபி சென்டராக ஒரு முக்கியமான மையப்புள்ளியாக இருந்தது என்கிற வகையில் ஒரு ரோல் மாடல். நாம் இந்த பாசிசத்தையும்
விவசாயிகளின் வாழ்க்கையை அழிக்கின்ற இந்த ஆட்சியையும் நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கும் குறிப்பாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுடைய சமூக கலாச்சார அரசியல் பொருளாதார அனைத்து உரிமைகளையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்கிற வகையில அந்த போராட்டம் ஒரு ரோல் மாடல். ஆனா அதையெல்லாம் முந்திக்கிட்டு போயிட்டு இருக்குது என்ன பண்ணணுங்கிறது. அதுக்கு அநேகமாக ஒரு கிளி ஏற்படுத்தியிருக்கும் மோடிக்கு. பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு அங்கே அந்த போராட்டத்தை நடத்தியது மாணவர்கள் பெரும்பகுதி. அதே போல சிவில் சொசைட்டி குடிமை சமூகம், அவங்களாம் பெரிய கன்வென்ஷனல் பார்ட்டி, மிகப்பெரிய கட்சி கிடையாது. மக்களிடமிருந்து தலைவர்கள் தோன்றினார்கள், மக்கள் போராடினார்கள். அங்கே ஷேக் ஹசீனா விரட்டப்பட்டார். ஓடி ஹெலிகாப்டர்ல சாப்பிட்ற வந்து இங்க இவரோட மடியில் உட்காந்துக்கிட்டாங்க. மோடியுடைய நான் சொல்ற மடினா அங்க டெல்லியில. அப்படித்தான் ராஜபக்சா பிரதர்ஸை அடித்து விரட்டினார்கள் அங்கே. அதுவரை தமிழர்கள் சிங்களவர்களாக மோதிக்கொண்ட மக்கள் உழைக்கும் வர்க்கம் என்கிற வகையில் ஒன்று சேர்ந்து ராஜபக்சா குடும்பம் விரட்டப்பட்ட தோழே. இப்போ அந்த போராட்டத்தை நடத்திய இந்த தேசிய மக்கள் சக்தி அவங்க அவர் பேரு அனுரகுமார திஸ்நாயக்க. அவரை பற்றி எனக்கு ஒரு முழுமையான விவரம் தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும், ராஜபக்சாவுக்கு வந்து விடல ஒரு ஆல்டர்னேட்டிவ் வகையில் அவர் எப்படி பண்ண போறாருங்கிறத நம்ம இன் ஃபியூச்சர் நம்ம பார்ப்போம். ஆனால் யாரு இருக்க வேண்டும் என்பதை விட யாரு இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்து விட்டது இலங்கை. இந்தியாவிலும் யார் இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டும். அந்த வகையில டெல்லி செலோ என்கிற பாட்டுக்கு பதிலாக நாங்கள் இனிமே பொள்ளாச்சிக்கு செலோ, பொள்ளாச்சிக்கு வாருங்கள் என்கிற பாட்டை பாடுகின்ற வகையில தோழர் மாரிமுத்துடைய இந்த அமைப்பு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோள் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன் தோழர்களே. நிச்சயமாக இது ஒரு நல்ல அற்புதமான நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சமயம். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் பெரியாரை விமர்சனம் பண்ணுவோம், ஒரு காலத்தில் அம்பேத்கரை விமர்சனம் பண்ணுவோம். அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஒரு முழுமையான தத்துவவாதிகள் கிடையாது, மார்க்சியம் மட்டும்தான் என்று சொல்லுவோம். அவர்களும் கம்யூனிசத்தை விரும்பினார்கள். அவர்களும் கம்யூனிசத்தை விரும்பினதால் தான் கருப்பு அந்த நிறத்துக்கு மத்தியில் ஒரு சிவப்பு இருந்தது. இந்த சிவப்பு என்பது அதை விசாலப்படுத்திக் கொண்டு மொத்த கொடியும் சிவப்பாக மாறும், கம்யூனிசமாக மாறும் என்பது பெரியாருடைய சிந்தனை, பெரியாருடைய விருப்பம். அம்பேத்கர் கூட அவர் சொல்லுகின்ற சமூக ஒடுக்குமுறைக்கு தீர்வு என்று சொன்னால் அது ஒரு கம்யூனிசம் தான் என்பது அவர் கோட்பாடாக முன்வைக்கவில்லை என்றால் அது அங்குதான் கொண்டு போய் விடு என்கிற வகையில அவரும் சமத்துவத்தை விரும்பிய ஒரு தலைவர் தான். அந்த வகையில அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் இணைத்து காரல் மார்க்ஸையும் சேர்த்த ஒரு கொள்கை நிச்சயமாக இந்தியாவை வழிநடத்தும், இந்தியாவிலே மாற்றம் காணும், கருப்பும் சிவப்பும் நீலமும் ஒன்று சேர்கின்ற காலம் என்பதை விளக்குகின்ற ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறோம். பூமி சிவக்குது, புத்துணர்வு பிறக்குது, தேசத்தின் வீதியெல்லாம் செங்கொடி பறக்குது, தண்ணில் விரிந்திடும் காந்தள் மலர் போலே கம்யூனிசம் விரிகிறது போராட்ட களத்திலே, போராட்ட களத்திலே. ஏ படபடக்குது சடக்குது பாட்டாளியின் செங்கொடி, இடுகிடுக்குது பறைகொழிக்குது அணிதிரலது நம் கொடி, நீலம் கருப்போடு கைகோர்க்குது செங்கொடி, நீலம் கருப்போடு கைகோர்க்குது செங்கொடி, ஆவிக்கு தமிழகம் தோன்றும் சவக்கொடி, ஆவிக்கு தமிழகம் தோன்றும் சவக்கொடி, தாத்தம் போடு இது பெரியாரின் பூமி, இது பெரியாரின் பூமி, பாட்டம் ஆடு இங்கு மாட்சியமே வேலி, பாட்டாளியின் செங்கொடி, இடிக்குது பறைவழிக்குது அணிதிரளுது நம் கொடி. மதமாய் சாதியாய் இளவுண்ட தேசத்தை, மதமாய் சாதியாய் இளவுண்ட தேசத்தை, உழைக்கும் வர்க்கமாய் சேர்க்குது செங்கொடி, உழைக்கும் வர்க்கமாய் சேர்க்குது செங்கொடி, இந்து முஸ்லீமாய் பிரிக்குது காவி,
நீர் ஊற்றுது கருதும் சாதிக்கு காவி நீர் ஊற்றுது வேதம் மணி நீதி மோடி ஆட்சி மீட்குது வேதம் மணி நீதியை மோடி ஆட்சி நீக்குது அதே உள்ள இது நம்ம தமிழ்நாடு உற்றாலே உள்ளே இது நம்ம தமிழ்நாடு அதே உள்ள இது நம்ம தமிழ்நாடு உற்றாலே உள்ளே இது நம்ம தமிழ்நாடு விவசாயி போற உட்கார்ந்து போராடி படபடக்குது சடசடக்குது பாட்டாளியின் செங்கொடி இடி இடிக்குது பரவலிக்குது அழுதி எழுது நாம் கொடி படபடக்குது சடசடக்குது பாட்டாளியின் செங்கொடி இடி இடிக்குது பரவலிக்குது அழுதி எழுது நாம் கொடி மிக்க நன்றி தோழர்களே, நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். நிலமே எங்க உரிமை நிலமே எங்க உரிமை 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 நிலமே எங்க உரிமை நிலமே எங்க உரிமை 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 அணிவகுப்பு தலைமை வே தென்னரசு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அவர்களே, முன்னிலை இளைஞரணி செயலாளர் மா கௌதம் அவர்களே, சே பிரபாகரன் அவர்களே, மு சுபாஷ் அவர்களே, மு சந்தோஷ் பாரதி அவர்களே, இந்நிகழ்ச்சியின் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் அமைப்பாளர் தோழர் மாநில அமைப்பாளர் தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் கா மாரிமுத்து அவர்களே, எழுத்தாளர் தோழர் வே மதிமாறன் அவர்களே, மக்கள் விடுதலை முன்னணியின் கேரளா மாநில அமைப்பாளர் விலையோடி சிவன்குட்டி அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊபி ராஸ் அவர்களே, சமூக செயல்பாட்டாளர் பா கணேசன் அவர்களே, காசு நாகராசன் தோழர் அவர்களே, திராவிடர் விடுதலை கழகம் யாழ் வெள்ளிங்கிரி தோழர் அவர்களே, நாடார் நலச்சங்கம் தோழர் ரா முருகானந்தம் தோழர் அவர்களே, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தோழர் வெள்ளை நடராஜ் அவர்களே, மேற்கு மண்டல இளைஞரணி செயலாளர் சார் இருதயராஜ் தோழர் அவர்களே, ஆதிதமிழர் பேரவை ஈசே கோபால் தோழர் அவர்களே, பியூசிஎல் மருத்துவர் வே பாலகிருஷ்ணன் தோழர் அவர்களே, மக்கள் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் பா மணியரசன் தோழர் அவர்களே, முக முத்தமிழன் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களே, நாவலன் அவர்களே, ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் ராஜீவ்காந்த் அவர்களே, பே பழனிசாமி மாவட்ட துணை செயலாளர் இளைஞரணி துணை செயலாளர் அவர்களே, கோவை தம்பு அவர்களே, ஆனைமலை ஒன்றிய அமைப்பாளர் மா அருண்குமார் அவர்களே, தொண்டாமுத்தூர் ஒன்றிய அமைப்பாளர் தி வேல்முருகன் அவர்களே, எம் சண்முகம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களே, மாவட்ட துணை செயலாளர் ஆ குப்புச்சாமி அவர்களே, திருப்பூர் நந்தகுமார் மாவட்ட இளைஞரணி தோழர் அவர்களே, தெற்கு ஒன்றியம் CLF தா ரஞ்சித் குமார் அவர்களே, ஆ குமார் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களே, மு மணிகண்டன் மாவட்ட கமிட்டி தோழர் அவர்களே, மா பாலசுப்ரமணி மாவட்ட கமிட்டி தோழர்களே, வே சின்னசாமி மாவட்ட கமிட்டி தோழர் அவர்களே, பா சிவகுமார் தெற்கொன்றிய கமிட்டி தோழர் அவர்களே, தி சந்திர பெருமாள் ஒன்றிய நிதி செயலாளர் தோழர் அவர்களே, கிணத்துக்கடவு ஒன்றியம் கார்த்தி தோழர் அவர்களே, சுந்தரகண்டனூர் மணி தோழர் அவர்களே, தா ஆறுமுகம் உடுமலை ஒன்றிய அமைப்பாளர் அவர்களே, மு மணிகண்டன் உடுமலை செயலாளர் அவர்களே, தோழர் தெற்கொன்றிய அமைப்பாளர் ஆ பூபாலன் தோழர் அவர்களே, சோமனூர் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கும் ஜெய்பீம் கணேசன் தோழர் அவர்களே, மா தளபதி கணேசன் தோழர் அவர்களே, மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு பெண்ணுரிமையை வென்றெடுக்க வந்திருக்கும்
தா ராஜசீலா தோழர் அவர்களே, மா சத்யா தோழர் அவர்களே, தே சித்ரா தோழர் அவர்களே, சித்திரகலா தோழர் அவர்களே, மீனாட்சி தோழர் அவர்களே, சரஸ்வதி தோழர் அவர்களே, ஜீவிதா தோழர் அவர்களே, கௌசல்யா தோழர் அவர்களே, பாக்யா தோழர் அவர்களே, முத்துலட்சுமி தோழர் அவர்களே, ரத்னம் தோழர் அவர்களே, ஐயம்மாள் தோழர் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கும் தோழர் மாவட்ட மாணவர் அணி திலீபன் அவர்களே, மக்கள் விடுதலை முன்னணியின் மாவட்டத்தின் சார்பில் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியை கு ஜோசப் தோழர் பொள்ளாச்சி நகர செயலாளர் அவர்கள் தலைமையேற்று தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய மாநில அமைப்பாளர் அவர்களே, கேரளா மாநிலத்தின் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய மாநில அமைப்பாளர் அவர்களே, கோவை, திருப்பூர், உடுமலை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, அன்னூர் அனைத்து பகுதிகளுடைய மக்கள் விடுதலை முன்னணியின் நிறுவல் அனைவர்களுக்கும் என்னுடைய பொதுவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையிலே இந்த பொள்ளாச்சி பகுதியிலே மண்ணுரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடத்துவது சில நாட்களுக்கு முன்பு முடிவு செய்யப்பட்டது. இந்த மண்ணுரிமை மீட்பு பொதுக்குழு நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்ட நாட்களில் இருந்து இரவு பகல் பாராமல் மக்கள் விடுதலை முன்னணி தோழர்கள் அவர்கள் அனைவரும் செயல்பட்டார்கள், பணி செய்தார்கள். களத்திலே பணி செய்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் பட்ட பாடுகள் ஏராளமாக இருக்கும். அந்த வேலையில் கூட சில நாட்களுக்கு முன்பு நமது தமிழ்நாடு மக்கள் விடுதலை மாநிலத்தினுடைய அமைப்பாளர் அவர்கள் சிறிய விபத்துக்குள்ளானார்கள். அந்த வேலையிலும் கூட நாங்கள் பரிதவித்தோம், என்ன என்று தெரியாமல் திகைத்து நின்றோம். அப்பொழுது கூட தோழர் அவர்கள் செல்லமுத்தவர்களுக்கு தொலைபேசியின் மூலமாக தகவல் கிடைத்தது. அடுத்தது எனக்கு கிடைத்தது. நான் மாவட்ட அமைப்பாளர் தம்பு அவர்களிடம் சொன்னேன். அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து அங்கே சென்று பார்த்த பொழுதுதான் அனைவருக்கும் புது பலன் கிடைத்தது. ஏனென்றால் சிறிய காரியங்களுடன் அவர் தப்பினார். இந்த பொதுக்கூட்டமும் நடக்கும் என்று உறுதியாக எண்ணினோம். அந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் மசு பிடித்த வெறிநாயை போல களத்திலே பணி செய்து ஆரம்பித்தோம். அதனுடைய பலன்தான் இந்த பொள்ளாச்சி பகுதியில் இந்த பெரிய திரளான பொதுக்கூட்டத்தை காண முடிந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த மக்கள் விடுதலை முன்னணியை இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு மேற்கு மண்டலத்தின் மேற்கு மண்டலத்தின் இளைஞரணி செயலாளர், அன்புக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் அருமை தோழர், கோவையிலே மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற என் அன்பு அண்ணன் இருதயராஜ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மாநில அமைப்பாளர், மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அன்றும் இன்றும் மண்ணுரிமை போராளி, ஒருவேளை இந்த பஞ்சம நிலங்களை மக்கள் விடுதலை முன்னணியுடைய மாநிலத்தவர்கள் தலைமையில் மீட்டுக் கொடுக்கப்படும் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதை பேசும்படியாக அவரை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக கேரளா மாநிலத்தினுடைய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய கேரளா மாநில அமைப்பாளர் விளையோடு சிவன்குட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நமது மாநில தலைவர் மாரிமுத்தையா அவர்கள் விபத்தில் ஈடுபட்ட பொழுது இந்த நிகழ்ச்சியை பேசுவதற்காக நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என் அன்புக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய வே மணிமாறன் அவர்களிடம் தொலைபேசியிலே பேசினார்கள். அவர்கள் சொன்னார்கள், மக்கள் விடுதலை முன்னணியின் மாரிமுத்து ஐயா அவர்கள் அழைத்தால் நான் உடனே வருகிறேன் என்று அவருடைய அழைப்பை ஏற்று இந்த பொள்ளாச்சி பகுதிக்கு வருகிறது என்று இதற்கு சிறப்பித்திருக்கிற எழுத்தாளர் மதிமாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர், எல்லாத்துக்கும் அனைவர்களுக்கும் ஒரு முன்னோடியாக இளம் வயதிலும் 18 வயது போல பணி செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை தந்தை ஊபி ராஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திராவிட விடுதலை கழகத்தினுடைய யாழ் வெளிக்கிறவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
காசு நாகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் வே. தம்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோவை மாவட்டத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்புக்கு மதிப்பிற்குரிய தென்னரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேற்கு மண்டலத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இருவிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலர் மணியரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது சிறப்புரையாற்றுமாறு மேற்கு மண்டலத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இருவிராஜ் அவர்களை அழைக்கிறோம். திராவிட விடுதலை கழகத்தினுடைய யாழ் வேலுங்கிரி அவர்களை அழைக்கிறோம். மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பாக மண்ணுரிமை மீட்பு பொதுக்கூட்டம் மிக எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்புரையாற்றுவதற்காக அருமை தோழர் எழுத்தாளர் மதிமாறன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர் தம்பு அவர்களே, தென்னரசு அவர்களே, செல்லமுத்து அவர்களே, மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொறுப்பாளர்களே, தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் நன்றி கிடந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே நாம் என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை இங்கே கலை நிகழ்ச்சியாக பாட்டுக்களாகவும் பேச்சுக்களாகவும் மிக எளிமையான முறையில் உங்களிடையே எடுத்துரைத்திருக்கின்ற கோவன் கலைக்குழுவைச் சேர்ந்த தோழர்களே, அந்த சிறப்பு இன்னும் பல மாதங்களுக்கு இங்கே இருக்கும். அவர்களுடைய உரைகளும் அவர்களுடைய பாடல் வரிகளும் ஒவ்வொருடைய மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கும். பதிய விட்டாலும் கூட நீங்கள் அதை பதிந்து கொண்டு ஏன் இப்படி சொன்னார்கள், எதற்காக இப்படி சொன்னார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார், ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுவார், நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நன்றாக யோசித்து சிந்தித்து உங்களுக்கு அதில் எது சரி என்று படுகிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, இல்லை என்றால் அதை மறுதளித்து விட்டு நீங்கள் போகலாம், ஆனால் சிந்திக்காமல் இருக்காதீர்கள் என்று அப்படி தந்தை பெரியார் அவர்கள் கூறியிருப்பார். கோவன் அவர்கள் இங்கே சொன்னதைப் போல பிரம்மாவினுடைய நெத்தியிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன் என்று சொல்லி நம்ம எல்லாம் சூத்திர மக்களாக, பஞ்சம மக்களாக, கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், சாதியின் பேரால் ஒடுக்கி அடக்கி நம்மை எல்லாம் வைத்திருந்தார்கள். நாமும் ஏதோ இது கடவுள் இட்ட கட்டளை என்று சொல்லி அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, இன்னும் கூட அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு நாம் அடிமையாக இருப்பதற்காகத்தான் பிறந்துள்ளோம் என்கின்ற ஒரு நிலையை நமக்குள் நாம் புகுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் மாற்றி நாம் உலகில் உள்ள மற்ற இன மக்களைப் போல மானமும் அறிவும் உள்ள மக்களாக, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் போல எல்லாமும் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று போராடியவர்கள் இரண்டு தலைவர்கள். ஒன்று தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர். அவர்களுடைய வழியிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி அனைவருக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக
மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தோழர்கள் மிக அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியினுடைய சொல்லப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். 1891 இந்த மக்களுக்கு நிலமில்லாத, நிலம் வாங்கக்கூடிய உரிமை கூட கிடையாது, நிலம் வைத்திருக்க கூடாது, நிலமே சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது என்கின்ற சூழலில் செங்கற்பட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கலெக்டருடைய ஆய்வின் அடிப்படையில் அங்கே லண்டனிலே, பிரிட்டனிலே இதை பற்றி பேசி இவர்களுக்கெல்லாம் நிலம் கொடுக்க வேண்டும், இவர்கள் சுயமாக இவர்கள் பயிரிட்டு இவர்கள் விவசாயம் செய்து இவர்கள் சுயமாக யாருக்கும் அடிமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னவர்கள் பிரிட்டிஷார். லண்டன் நம்ம கிட்ட வந்து சொல்லுவான், விடுதலை வாங்கிவிட்டோம், விடுதலை வாங்கிவிட்டோம் என்று. பெரியார் மட்டும்தான் சொல்லுவார், விடுதலை அவங்க கிட்ட இருந்தா நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவான், நம்ம பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டோம். பெரியார் மட்டும்தான் சொன்னார், இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும் போது வெள்ளையர்களிடம் இருந்து கொள்ளையர்களிடம் போகிறது, ஆள் மாறாட்டம் தான் நடக்கிறது, இது சுதந்திரம் அல்ல, ஆள் மாறாட்டம். இங்கே இருக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் பார்ப்பனர்கள் கைக்கு போனதுக்கு பின்னால் பார்ப்பனர்களுடைய அதிகாரத்தின் கீழ்தான் நான் அடிமைப்பட்டு தான் கிடப்போம். அவர்களாவது நமக்கு கல்வியை கொடுத்தார்கள், நிலங்களை கொடுத்தார்கள், ஆனால் இவர்கள் இருப்பதையெல்லாம் புடுங்கி விடுவார்கள் என்று சொல்லி பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிலங்கள் விற்கவோ வாங்கவோ கூடாது என்கின்ற அடிப்படையில் அந்த நிலங்கள் அவர்களே வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின் அடிப்படையிலே நமக்கான நிலங்களை எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த நிலங்களுக்கெல்லாம் சிறு தொகைகளை கொடுத்து அந்த நிலங்களை இங்கே பறித்து கொண்டார்கள். அப்படி பறித்து கொண்ட அந்த நிலங்களை எல்லாம் மீண்டும் நமது மக்களுக்கு கொண்டு வர வேண்டும், மீண்டும் அந்த நிலங்களை நாம் கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மண்ணுரிமை மீட்பு இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கமாக இதை இங்கே மக்கள் விடுதலை முன்னணி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் விடுதலை முன்னணியினுடைய மண்ணுரிமை மீட்பு இயக்கத்திற்கு நம்முடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும். அதற்கான பணிகளை சிறப்பாக செய்வதற்கு, அதை தேடுவதற்கு, அதை எடுப்பதற்கு நாம் அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இந்த திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம் என்கின்ற திராவிட இயக்கங்களாக சொல்லக்கூடிய அனைத்து இயக்கங்களும் இதற்கு ஆதரவாகத்தான் இருக்கும். இந்த மண்ணை மீட்பதற்கான முயற்சிகளை மக்கள் விடுதலை முன்னணி இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு இதை பற்றிய ஒரு புரிதலை அந்த மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் பட்டியலின மக்களிலேயே யார் உயர்வுக்கு உயராமல் இன்றைக்கும் அடித்தட்டிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, கலைஞர் அவர்கள் அதை சட்டமாக்கி இன்றைக்கு அது நீதிமன்றத்திற்கு வழக்குக்கு போய் நீதிமன்றத்திலேயே போய் அங்கே 7 நீதிபதிகளை கொண்ட நீதிபதிகள் விசாரணையில் 6 நீதிபதிகள் இந்த தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள். பட்டியலின மக்களையே அருந்ததியர்களுக்கான 3% இடஒதுக்கீடு செல்லும், அதை அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்களும் சமத்துவமான ஒரு சமுதாயத்திற்கு, சமூக நீதிக்கு வருவார்கள் என்று சொன்ன பொழுது பட்டியலின மக்களிலே இருக்கக்கூடிய ஒரு பட்டியலின சாதியினர் அதை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அதை எதிர்த்து நாம் களம் காண வேண்டும். இன்றைக்கு அந்த 3% இடஒதுக்கீடு என்ன என்று அருந்ததிய மக்களுக்கே தெரியவில்லை. அதை தெரியப்படுத்த வேண்டும். அதை தெரியப்படுத்தி ஒருங்கிணைந்து அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் தோழர் மாரிமுத்து அவர்களும் தம்பு அவர்களும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தோழர்களும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு
திராவிடர் விடுதலை கழகம் ஆதரவாக நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய எங்களுடைய அன்பு தந்தை ஊபி ராசு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். மக்கள் விடுதலை முன்னணியுடைய இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துகின்ற அருமை தோழர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்வை வரவேற்பு நிறுத்திய அருமை தோழர் தம்பு அவர்களே, இங்கே முன்னிலை வகித்திருக்கின்ற அருமை தோழர் செல்லமுத்து அவர்களே, பெருமாள் அவர்களே, வடகோவை முருகன் அவர்களே, ரங்கசாமி அவர்களே, மற்றும் இங்கே நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மண்ணுரிமை போராளி மாநிலத்தினுடைய அமைப்பாளர் மாரிமுத்து அவர்களே, கேரளாவிலிருந்து வந்திருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியுடைய அமைப்பாளர் விளையோடி சிவன்குட்டி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு என்பது மிக சீரும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கடந்த ஒரு மாத காலமாகவே இதை அருமையாக பணியாற்றிய அருமை தோழர் தம்பு அவர்களுக்கும் தோழர் தென்னரசு அவர்களுக்கும் முதலில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வு என்பது மண்ணுரிமை. ஒரு சமூகத்திற்கு அவன் சாதி ஒழிய வேண்டும் என்றால் அவனுக்கு மண் தேவை, நிலம் தேவை. இதை நான் சொல்லவில்லை, சிவப்பு கொடி ஏந்திய காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மாவோ சொல்லியிருக்கிறார், மாசோத்துக்கு சொல்லியிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த அந்த தோழர்கள் அனைவரும் மண் தேவை என்று, மண் இருந்தால் தான் அவனுக்கு விடுதலை என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல இங்கே நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்க அம்பேத்கர் அவர்களும் இந்த மக்களுக்கு நிலம் தேவை, நிலம் இருந்தால் சாதி ஒழியும் என்று அவரும் நமக்காக அரும்பாடுபட்டிருக்கிறார். அதே போல தந்தை பெரியார் அவர்கள் இந்த மக்களுக்கு மண் வேண்டும், மண் இருந்தால் தான் அவர்களுடைய விடுதலை சாத்தியமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சமூகத்தினுடைய விடுதலையாக இருந்தாலும் சரி, அது வர்க்க விடுதலையாக இருந்தாலும் சரி, சாதிய விடுதலையாக இருந்தாலும் சரி, எந்த விடுதலையானாலும் சரி, ஒன்று மாணவர்கள் மனது வைக்க வேண்டும், இன்னொன்று பெண்கள் மனது வைக்க வேண்டும். பெண்கள் மட்டும் மனது வைத்தால் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த 10 நிமிஷத்தில் அது நடந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 15 நிமிஷம் அந்த ரோட்டுக்கு போய் உட்கார்ந்தாங்கன்னா போது, நாம் எவனை நினைக்கிறோமோ அவன் அங்க வருவா, நாம் என்ன சொல்றோமோ அது நடக்கும். ஆக பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை. ஏனென்றால் நாம் விடுதலை பற்றி பேசுகிறோம். கடைகோடி மனிதருக்கு விடுதலை வேண்டும் என்றால் அது பெண்களுக்குத்தான் முதலில் விடுதலை தேவை. பெண்களுக்காகத்தான் நாம் போராட வேண்டும். பெண் விடுதலை கிடைத்தால் தான் நமக்கு மண் விடுதலையும் கூட கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த இவ்வளவு பெண்களையும் ஒருங்கிணைச்ச எங்கள் பகுதியில் இருந்து அழைத்து வந்த அருமை தோழர் கடந்த 20 ஆண்டுகளாகவே என்னோடு தொடர்ந்து பணியாற்றுகின்ற அருமை தோழர் சாந்தாமணி அவர்களை இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கக்கடவு முருகேசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கோவை ரங்கசாமி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் பெருமாள் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சென்னை செல்வம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மக்கள் விடுதலை முன்னணியினுடைய கேரளா மாநிலத்தினுடைய அமைப்பாளர் விளையோடி சிவன்குடி அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமுள்ள தோழர்களே, மக்கள் விடுதலை മുന്നണിയുടെ നേതൃത്വത്തിൽ ഭൂമിക്ക് വേണ്ടിയുള്ള ഒരു സമര പ്രഖ്യാപനമാണ്, ഒരു സമ്മേളനമാണ് ഇന്നിവിടെ നടക്കുന്നത്. ഇത് പറയുമ്പോൾ ഇവിടെ അസുരന്മാരുടെ ഒരു സംഗമമായിട്ടാണ് ഞാനിതിനെ കാണുന്നത്. നമ്മളുടെ കോമ്രേഡ് കോവനും സംഘവും അവതരിപ്പിച്ച കലാപരിപാടികൾ വെറും ആസ്വാദനം മാത്രമല്ല, നമ്മുടെ മസ്തിഷ്കത്തിൽ ഒരു കൊള്ളിയാൻ പോലെ തറച്ചു കയറിയ ഒരു പരിപാടിയായിരുന്നു കോവനും സംഘവും അവതരിപ്പിക്കപ്പെട്ടത്. ആ കോമ്രേഡുകൾക്ക് എൻ്റെ വീര വണക്കം. നമ്മൾ ഭൂമിക്ക് വേണ്ടി
സമരം ചെയ്യാൻ പുറപ്പെടുമ്പോൾ ഭൂമി തന്നെ ഇല്ലാതാകാൻ പോകുന്ന ഒരു അവസ്ഥയിലാണ് കാര്യങ്ങൾ എത്തി നിൽക്കുന്നത്. ഭൂമി തന്നെ ഇല്ലാതാകാൻ പോകുന്നു. എന്തുകൊണ്ടാണ് ഭൂമി ഇല്ലാതാകാൻ പോകുന്നത്? ഈ രാജ്യം കൊള്ളയടിക്കപ്പെട്ട കൊള്ളക്കൂട്ടങ്ങളുടെ ആധിപത്യത്തിന്റെ, അപകടത്തിന്റെ, ചൂഷണത്തിന്റെ ഫലമായി ഈ ഭൂമി തന്നെ ഇല്ലാതാകാൻ പോകുന്നു. പ്രകൃതി ക്ഷോഭിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. സമ്പത്തും ഭൂമിയും അധികാരവും ഈ രാജ്യത്തെ സവർണ ബ്രാഹ്മണ്യ കൊള്ളക്കൂട്ടങ്ങൾ, മുതലാളിത്ത ചോദ്യനായികൾ കവർ ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നു. ഇവിടെ ഇരിക്കുന്ന ഏതെങ്കിലും സുഹൃത്തുക്കൾക്ക്, സഹോദരങ്ങൾക്ക് സ്വന്തമായി 2 സെന്റ് ഭൂമി പോലും ഇല്ലാത്ത ചേരികളിലും കോളനികളിലും ലക്ഷംവീടുകളിലും പുറമ്പോക്കുകളിലും കഴിയുന്ന നിരാലംബരായ മനുഷ്യർ ഉയർത്തെഴുന്നേൽക്കപ്പെടേണ്ടിയിരിക്കുന്നു. ഈ ചൂഷണം അവസാനിപ്പിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. സാമ്രാജ്യത്വവും സവർണ ബ്രാഹ്മണ്യ കോർപ്പറേറ്റ് മൂലധന ഉദയായത്തിന് അന്ത്യത്തിൽക്കാൻ മാർക്സിസം, ലെനിനിസം, മാവോയിസം ഉയർത്തിപ്പിടിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. സുഹൃത്തുക്കളെ, ചെങ്കൊടി ഉയർത്തിപ്പിടിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. കാപാലികളിൽ നിന്ന് നാം തിരഞ്ഞെടുക്കപ്പെടുന്ന കക്ഷി രാഷ്ട്രീയ കോമാളികൾ നമ്മളുടെ ഒരു പ്രശ്നം വരുമ്പോൾ നമ്മൾക്കൊപ്പമല്ല. നിങ്ങൾ വോട്ട് ചെയ്യുന്ന ആരെങ്കിലും നമുക്കൊപ്പമുണ്ടോ? അവർ വൻകിട കോർപ്പറേറ്റ് മുതലാളിമാരുടെ നാണയത്തുട്ടുകൾ നക്കിയെടുത്തുകൊണ്ട് രാഷ്ട്രീയം നടത്തുന്ന വെറും ഏഴാംകുലികളായി മാറിയിരിക്കുന്നു. കേന്ദ്ര ഭരണകൂടം, നരേന്ദ്രമോദി എന്ന് പറയുന്ന മോദിക്കൂട്ടങ്ങൾ ഈ രാജ്യത്തെ ബ്രാഹ്മണന്റെ ചെരുപ്പ് നക്കികളല്ലേ? ഇതാരാണ് ഇവിടെ എല്ലാം പറഞ്ഞു? ബ്രാഹ്മണനും ക്ഷത്രിയനും വൈശ്യനും ശൂദ്രനും പഞ്ചമനും അടങ്ങുന്ന മനുഷ്യരുടെ അവസ്ഥ എന്താ? കോർപ്പറേറ്റുകൾക്ക് 16 ലക്ഷം കോടി രൂപയുടെ നികുതി എഴുതി തള്ളിയ ഒരു മഹാനാണ് പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദി എന്ന് പറയുന്ന ശുംഭൻ. ശുംഭൻ എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് അറിയുമോ? വിഡ്ഢി കോർപ്പറേറ്റ് ദാസനാണ്. ഇവിടെ ഹിന്ദുത്വവും ബ്രാഹ്മണ്യവും രാമക്ഷേത്രവും ആര്യാധിനിവേശവും നടത്താൻ കച്ചകെട്ടി ഇറങ്ങിയ കോമാളിക്കൂട്ടങ്ങൾക്കെതിരെ മാർക്സിസത്തിന്റെയും ലെനിനിസത്തിന്റെയും മാവോയിസത്തിന്റെയും ചെങ്കൊടി ഉയർത്തിപ്പിടിക്കാൻ നമ്മൾ സന്നദ്ധരാകണം. ഞങ്ങളെല്ലാം പറയും, ആരാണ് കമ്മ്യൂണിസ്റ്റ്, ആരാണ് സഖാവ്, എന്താണ് സോഷ്യലിസം? നമ്മളുടെ താല്പര്യങ്ങളും സാമൂഹിക താല്പര്യങ്ങളും തമ്മിലുള്ള വൈരുദ്ധ്യം ഇല്ലാതാകുന്നതാണ് സുഹൃത്തുക്കളെ സോഷ്യലിസം. അതാണ് കമ്മ്യൂണിസം. അതുകൊണ്ട് സഖാക്കൾ, സുഹൃത്തുക്കൾ, മറ്റുള്ളവരുടെ താല്പര്യങ്ങളിൽ ഉത്കണ്ഠപ്പെടുന്നവനാണോ കമ്മ്യൂണിസ്റ്റ്? ആ കമ്മ്യൂണിസ്റ്റ് ആവാൻ, ആ മാവോയിസ്റ്റ് ആവാൻ, ആ ഹ്യൂമനിസ്റ്റ് ആവാൻ, ആ ഇസ്ലാമിസ്റ്റ് ആവാൻ, ദളിതിസ്റ്റ് ആവാൻ നമ്മൾ പോരാടുകയല്ലാതെ നമ്മുടെ കയ്യിൽ ഒരു മാന്ത്രിക ദണ്ഡില്ല. അതുകൊണ്ട് സായുധ സമരം നടത്താൻ പറഞ്ഞത് ആരാണ്? അംബേദ്കറാണോ? അംബേദ്കർ പറഞ്ഞു ഈ ഭരണഘടന കത്തിക്കാൻ മുന്നിൽ ഞാനുണ്ടാവും എന്ന് പറഞ്ഞത് അംബേദ്കറാണ്. ഭരണഘടന എഴുതിയെന്ന് അവകാശപ്പെടുന്ന ആളുകൾ ചോദിച്ചു അംബേദ്കറോട്, ഈ ഭരണഘടനാ ശില്പിയായ താങ്കൾ ഞങ്ങളുടെ കാര്യങ്ങൾ ഇന്ന് ലോകസഭയിൽ പ്രഖ്യാപിച്ചു, രാജ്യസഭയിൽ ഇല്ലേ? ഇന്ന് ആ ഭരണഘടനയെ അറ്റത്ത് വെച്ചുകൊണ്ടാണ് ഈ രാജ്യത്ത് ആരുടെ താല്പര്യമാണ്? മനുസ്മൃതിയാണോ നിങ്ങൾ ഭരണഘടനാപരമായിട്ട് ഇവിടെ നടപ്പിലാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്? അതുകൊണ്ട് ഈ രാജ്യത്തെ മണ്ണിന്റെ, മനുഷ്യരുടെ, അവകാശങ്ങളുടെ, തൊഴിലാളികളുടെ സർവാധിപത്യത്തിന് വേണ്ടിയുള്ള പോരാട്ടങ്ങൾ ഈ രാജ്യം കാണാൻ പോകുന്നു. ശ്രീലങ്കയിൽ അതാണ് കാണുന്നത്. ലോകത്ത് പല രാജ്യങ്ങളിലും അതാണ് കാണാൻ പോകുന്നത്. ഇവിടെ കോമരടക്കം ഇവിടെ സൂചിപ്പിച്ചു, ഇതാ ഒരു വെള്ളി നക്ഷത്രം ഉദയം ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നു. നാളെ നിങ്ങളുടെ സിംഹാസനങ്ങൾ തകർന്നു വീഴാൻ പോകുന്നു. അതുകൊണ്ട് പറയുകയാണ്, ഈ രാജ്യത്ത് മണ്ണിന് വേണ്ടിയുള്ള പോരാട്ടം, ഭൂമിക്ക് വേണ്ടിയുള്ള പോരാട്ടം. കണക്ക് 85% ഭൂമി ഇന്ത്യയിൽ ആരുടെ കയ്യിലാണെന്ന് അറിയോ? ക്ഷത്രിയന്റെ കയ്യിലാണ് പഠനം പറയുന്നത്. ക്ഷത്രിയന്റെ കയ്യിൽ 85% ഭൂമി. പാവപ്പെട്ടവൻ ചേരിയിലും കോളനികളിലും ലക്ഷം വീടുകളിലും പുറമ്പോക്കുകളിലും ഇല്ലേ പെരിച്ചാഴികളെ പോലെ, എലികളെ പോലെ, ഉലക ജീവികളെ പോലെ ജീവിക്കുകയാണ്.
കേരളത്തിൽ നിന്ന് ഞങ്ങൾക്കൊപ്പം വന്ന നമ്മുടെ പ്രസീത സുമേഷ് 8-10ഓളം ആളുകൾ കോവൻ സംഘത്തിന്റെ ഈ പരിപാടി കാണാൻ, ഭൂമിക്ക് വേണ്ടിയുള്ള സമര പോരാട്ടത്തിന്റെ സഹകരണ സംഗമത്തിന്റെ പരിപാടി കാണാനായിട്ട് വന്നിട്ടുണ്ട്. ഭൂമിയുണ്ടോ നമ്മൾക്ക്? നിങ്ങൾക്കറിയാലോ, 2015 രാജമാണിക്യം കമ്മീഷൻ തമിഴ്നാട്ടുകാരനായ എസ് ഉദ്യോഗസ്ഥരായിരുന്നു. 2015 ഉമ്മൻചാണ്ടി സർക്കാരിന് ഒരു റിപ്പോർട്ട് സമർപ്പിച്ചു. ആദിവാസികൾക്ക് ഭൂമി, അന്യാധീനപ്പെട്ട ഭൂമി തിരിച്ചു കൊടുക്കണമെന്ന്. എന്നുവരെ ആ രേഖ പൂഴ്ത്തിവെക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. ഇത് ആദിവാസികൾ ഊരുകളിൽ നിന്ന് പുറത്താണ്, മണ്ണിൽ നിന്ന് പുറത്താണ്. ചത്താൽ കുഴിച്ചിടാൻ പോലും മണ്ണില്ലാത്ത അവസ്ഥയിൽ എത്തിക്കഴിഞ്ഞിരിക്കുന്നു. ഇവിടുത്തെ ദളിതരും ആദിവാസികളും ഈ കെട്ടിടങ്ങൾ ഉണ്ടാക്കിയതാരാ? വിമാനത്താവളങ്ങൾ ഉണ്ടാക്കിയതാരാ? റെയിൽവേ സ്റ്റേഷനുകൾ ഉണ്ടാക്കിയതാരാ? ഈ മഹായ റോഡുകൾ, കമാനങ്ങൾ ഉണ്ടാക്കിയതാരാ? കപ്പൽശാലകൾ ഉണ്ടാക്കിയതാരാ? ഈ രാജ്യത്തെ തൊഴിലാളികളാണോ? പക്ഷെ ആ തൊഴിലാളികൾ തീണ്ടാപ്പാടാകുകയാണ്. അവർ അന്യവൽക്കരിക്കുന്നു, പാർശ്വവൽക്കരിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു, സമൂഹത്തിന്റെ പിന്നാമ്പുറങ്ങളിലേക്ക് എറിയപ്പെട്ടിരിക്കുന്നു. അതുകൊണ്ട് നമ്മൾ ഒന്നുകിൽ ജീവിക്കുക അല്ലെങ്കിൽ മരിക്കുക. അതാണ് കമ്മ്യൂണിസ്റ്റ് ധർമ്മം, ഇല്ലേ? എന്തിനാണ് നമ്മൾ ഇങ്ങനെ ജീവിക്കുന്നത്? അതുകൊണ്ട് പുലിയെ പോലെ, പന്നിയെ പോലെയല്ല, പുലിയെ പോലെ ഒരു നിമിഷമെങ്കിൽ ഒരു നിമിഷം ഉയർത്തെഴുന്നേറ്റുകൊണ്ട് ഭൂമിക്ക് 2 സെന്റും 3 സെന്റും 5 സെന്റുമല്ല, 1 ഹെക്ടർ ഭൂമി, ഓരോ കുടുംബങ്ങൾക്ക് 1 ഹെക്ടർ ഭൂമിക്ക് വേണ്ടിയുള്ള സമരമായിരിക്കണം മക്കൾ വിടുതൽ മുന്നണി മുന്നോട്ട് വെക്കേണ്ടത്, ഇല്ലേ? ഏതെങ്കിലും രാഷ്ട്രീയ നേതാവ്, കക്ഷി നേതാവ്, കക്ഷിക്കൂട്ടങ്ങൾ കൊള്ളക്കാരല്ലടോ. നിങ്ങളുടെ കാറുകൾ, നിങ്ങളുടെ AC റൂമുകൾ, നിങ്ങളുടെ ഇരുനില കെട്ടിടങ്ങൾ, നിങ്ങളുടെ ബാങ്ക് ബാലൻസുകൾ ആരുടെയാണോ? ഈ പാവപ്പെട്ട മനുഷ്യരുടെ വിയർപ്പും ജീവനും അധ്വാനത്തെയും കൊള്ള ചെയ്യുന്ന കൊള്ളക്കൂട്ടങ്ങളല്ലടോ നിങ്ങൾ. ഇടതെന്നും വലതെന്നും പല പേരുകളിൽ നിങ്ങൾ ഞങ്ങൾക്ക് മുമ്പിൽ തോട്ടുകാലത്ത് ചാണക വെള്ളം മുക്കി അവരടിച്ച് പുറത്താക്കാനുള്ള ആർജവം ഉണ്ടാവണോ? വെക്കണോ ഭൂമി, ഒപ്പിടണോ എന്ന് പറയാൻ നമുക്ക് കഴിയണം. വേണ്ടേ? ഇത് വേണം എന്നാണ് ഞങ്ങൾ മക്കൾ വിടുതൽ മുന്നണി, പീപ്പിൾസ് ലിബറേഷൻ ഫ്രണ്ട് ആവശ്യപ്പെടുന്നത്. അതിന് ജയിലുകളും തടവറകളും തൂക്കുമരങ്ങളും വെടിയുണ്ടകളും ഏറ്റുവാങ്ങാൻ തയ്യാറാണ് എന്ന് മാത്രം ഓർമ്മിപ്പിച്ചുകൊണ്ട് മക്കൾ വിടുതൽ മുന്നണിയുടെ ഈ സമര സംഗമത്തിൽ സംസാരിക്കാൻ അവസരം തന്ന തോഴർ മാരിമുത്തു അടക്കമുള്ള ഇതിന്റെ സംഘാടക സുഹൃത്തുക്കൾക്ക് എന്റെ വിപ്ലവ അഭിവാദ്യങ്ങൾ.